வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் சொல்ல போற கதை ஒரு சாதாரண கதை இல்லைங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாம, நம்ம மனசுக்கு புரியாம ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ரொம்பவே சீக்கிரட்டா, அமைதியா, ஆனா அதே நேரத்துல அதிசயமான ரகசியங்களால நிரம்பி கிடக்கிற ஒரு மிகப்பெரிய இடம்தான் நம்ம இந்திய பெருங்கடல். பேர்லயே ஓரளவுக்கு ஒரு கம்பீரம் இருக்குங்க இந்த கடல்ல. உண்மையிலேயே உலகத்துல ரொம்பவும் கம்மியா ஆய்வு செய்யப்பட்ட கடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் தவிர ரொம்பவே கவனிக்கப்படாத இடம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த இந்திய பெருங்கடல் தான். ஆனா அதுல நானும் என்னவோ இது மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை கதைகளா உலகத்தையே புரட்டி போடுற சக்தி இருக்குங்க. நம்ம நாட்டுல பருவமழை எப்படி உண்டாகுது, புயல் எப்படி உண்டாகுது, கடல்ல நீரோட்டங்கள் எப்படி உண்டாகுது, சோமாலி கரண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி உலகத்தையே கைக்குள்ள அடக்குதுன்னு யாருக்குமே சரியா தெரியாதுங்க. இந்த ரகசியத்தோட கதவை திறக்கத்தான் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து சில அசத்தலான பெரும் திட்டங்கள்ல இறங்கினாங்க. அதுதான் இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு ஒண்ணு. அத சுருக்கமா IIOE அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் 2ன்னு இன்னைக்கு இப்போ இந்த ஆராய்ச்சி பயணத்திலிருந்து உங்களுக்கு தெரியாத இந்திய பெருங்கடலோட சீக்கிரட்டையும் அதிசயங்களையும் அதிர்ச்சிகளையும் ஆழமான உண்மைகளையும் நான் உங்க முன்னால கொண்டு வர போறேங்க. நண்பர்களே, நம்ம உலகத்துல 5 பெருங்கடல்கள் இருக்குது. ஆனா அதுல மிகவும் மர்மமா இருக்கிற அதிசய கடல் நம்ம இந்திய பெருங்கடல் தாங்க. பல விஞ்ஞானிகள் இதை ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாங்கிற 3 பெரிய கண்டங்களுக்கு நடுவுல இருந்தாலும் உலகத்திலேயே ரொம்ப கம்மியா ஆய்வு செய்யப்பட்ட, இன்னும் முழுசா புரிஞ்சுக்க முடியாத கடல் இது ஒண்ணுதான்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல உலக மக்கள் தொகையோட கால்வாசிக்கு மேல இந்த பெருங்கடலை சுத்தித்தான் வாழ்றாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு மிக அருகில நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கிற, நம்ம நாட்டோட பருவமழைக்கே காரணமா இருக்கிற இந்த பெருங்கடலை பத்தி இன்னும் நமக்கு ஏன் தெரியல? சரி, இதோ இப்ப தெரிஞ்சுப்போம் வாங்க. 1950கள்ல உலக விஞ்ஞானிகள் இந்த கடலை பத்தி நமக்கு ஒன்னும் தெரியலன்னு வியப்போட சொன்னாங்க. காரணம், உலக கடல் ஆய்வு நிறுவனங்கள் அப்போ எல்லாம் அட்லாண்டிக், பசிபிக் பகுதியில தான் இருந்துச்சு. இந்திய பெருங்கடல் ஆராய்ச்சியிலிருந்து ரொம்ப ரொம்ப தள்ளி இருந்ததுனால யாருமே இதை பத்தி கண்டுக்கல. ஆனா பருவமழை, மீன் வளம், கடலோட ஹெல்த் இந்திய பெருங்கடலோட பல்சத்தான் இருக்கும்னு தீர்மானிச்சாங்க. அதனாலதான் 1960ல ஆரம்பிச்ச ஒரு மாபெரும் திட்டம் தான் இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன். உலகத்துல இருக்கிற 12 நாடுகள், 46 பெரிய ஆராய்ச்சி கப்பல்கள் மனச பதற வைக்கிறது போல ஒரு பயணத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் அதனாலதான் நாம இன்னைக்கு இந்திய பெருங்கடலை பத்தி கொஞ்சமாச்சு தெரிஞ்சு வச்சிருக்கிற அடித்தள அறிவை கொடுத்திருக்குங்க. 656 ஆய்வு கட்டுரைகள், கடல் அட்லஸ், ஆழ்கடல் வரைபடங்கள், உயிரியல் மையங்கள், என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா, என்னென்ன கண்டுபிடிப்பு, கடலுக்கு அடியில கூட தற்காலிகமா நீரோட்டங்கள் இருக்குது, ஓடுதுன்னு உலகத்துக்கு முதல்ல இந்த இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் தான் கண்டுபிடிச்சதுங்க. ஆனா இந்த இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் அதுல இருந்தே பெரிய மர்மம் வெளிப்பட ஆரம்பிச்சதுங்க. இந்திய பெருங்கடல்ல குறிப்பா சோமாலியா கரண்ட், அந்த சோமாலியாங்கிற நீரோட்டம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு வலுவான வாட்டர் கரண்ட்டுங்க. பருவமழை வரும்போது ஆட்டம் காட்டுதான்.
இது உலகத்திலேயே வேகமான கடல் நீரோட்டங்கள்ல இதுவும் ஒண்ணுன்றாங்க. தென்மேற்கு பருவமழை காத்துகள் அடிக்கும் போது இந்த நீரோட்டம் வேகமா ஓடி அடியில இருக்கிற குளிர்ந்த சத்தான தண்ணீரை கடலுக்கு மேல தள்ளுதான். அதுதான் அப்வெல்லிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்வெல்லிங்னால அரேபியன் கடல் மீன் வளத்துல பனங்காய்க்கிற மரம் மாதிரி சத்தான பிளாங்டான கடலுக்கு மேல கொண்டு வருதுங்க. அதனால மீன்கள் கூட்டமா இங்க வருது. அது மட்டும் இல்ல, பருவமழை எப்போது வருது, எப்படி வருது, எவ்வளவு இன்டென்சிட்டியில வருது, இது எல்லாத்துக்கும் இந்த சோமாலியா கரண்ட் தான் சம்பந்தமா இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் இன்டெப்தா கணக்குல எடுத்து கணிக்கத்தான் 1979 இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஆய்வு ஆரம்பிச்சுங்க. ஒரே ஒரு கண்ட்ரி லெவல்ல இல்ல, கேஷுவல் எக்ஸ்பெடிஷன் இல்லைங்க, அது ஒரு பினாமினா பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். பருவமழை ஆரம்பிக்கும் போது காத்து வேகமாறுது, சோமாலி கரண்ட் எப்படி திரும்புது, எந்த திசையில எப்படி மாறுது, கடல் வெப்பம் எப்படி மாறுது, உப்புத்தன்மை எவ்வளவு மாறுது, இத ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சாங்க. இண்டெக்ஸ்ல கண்டுபிடிச்ச சில விஷயங்களை உலகத்தையே பயப்பட வச்சது. இந்த பருவமழை காத்து 1 டிகிரி கூட வேகமா மாறினா சோமாலி கரண்டோட அப்பெல்லிங் இண்டஸ்ட்ரி டிராமாட்டிக்கா மாறுதுங்க. அப்பெல்லிங்ல சத்தான பிளாங்டான் அதிகரிச்சா மீன் வளம் லிட்டரலி எக்ஸ்ப்ளோட் ஆகுதுங்க. கரண்ட்ல சின்ன மாத்தம், ஈவன் ஃபியூ கிலோமீட்டர் ஷிஃப்ட் அரேபிய கடலோட ஈகாலஜியவே மாத்திருங்க. இதை புரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம் தெரியுமா? நம்ம வானிலை, நம்ம விவசாயம், நம்ம நீர்வளம், நம்ம மீன்பிடி தொழில் எல்லாமே இந்த பருவமழைக்குள்ளதாங்க அடிமை. பருவமழையை பத்தி புரிஞ்சுக்கணும்னா சோமாலி கரண்டை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கணுங்க. இந்தியன் ஓஷன் இண்டெக்ஸ் ரிசர்ச் அதுக்கான கதவைத்தான் திறந்துச்சுங்க. 1979 அப்புறம் உலக நாடுகள் எல்லாம் இந்திய பெருங்கடலை வேற லெவல்ல கவனிக்க ஆரம்பிச்சாங்க. டீப் சி ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்ல இருந்து NIOP வர, CGOFS இருந்து WOC வர, அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் உலக நாடுகளோட ப்ராஜெக்டுங்க. இந்த ஆய்வுகள் இந்திய பெருங்கடலை ஏன் தனிப்பட்டதா இருக்குன்னு அதிசய தகவல்களை உலகுக்கு கொடுத்தாங்க. 21வது நூற்றாண்டுல நம்ம வந்ததும் விஞ்ஞானம் ஸ்பேஸ்ல இருந்து ஓஷனுக்கு வந்துச்சுங்க. செயற்கைக்கோள் சென்சார்கள், ஆர்கோ ஃப்ளோட்ஸ், டீப் சி மூரிங்ஸ், சுனாமி பாய்ஸ் எல்லாம் இந்திய பெருங்கடலோட ஹார்ட் பீட்டை நிமிஷத்துக்கு நிமிஷம் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. கரையோர எரோஷனோ, கோரல் ப்ளீச்சிங்கோ, ஆக்சிஜன் குறைபாடோ, கடல்ல ஆக்சிஜன் குறைஞ்சா கூட, இல்ல பிளாஸ்டிக் மாசுபாடோ, மீன் வளம் குறைவோ, எல்லாம் ரியல் டைம்னா அப்பக்கப்ப நடக்கிறத ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இதெல்லாம் இருந்தும் இந்திய பெருங்கடலோட பெரிய மர்மங்கள் இன்னும் முடிஞ்ச பாடா இல்லைங்க. இந்த கடல் இன்னும் நமக்கு புதிர்லயே நிரம்பி இருக்குங்க. சொல்லாத ரகசியங்கள்ல நிரம்பிய ஒரு கடலாத்தான் இன்னமும் இருக்கு. இந்த தேவைகளைத்தான் மீண்டும் மீண்டும் உலக நாடுகளை ஒண்ணு சேர்த்துச்சுங்க. மாபெரும் புதிய திட்டம், அதாவது இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் 2 2015 இருந்து 2020 வரைக்கும் ஆஸ்திரேலியா, சீனா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், நார்வே போன்ற பல நாடுகள் தங்கள் கப்பலோட இந்தியன் ஓஷனுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஒரே நோக்கம் அவங்களுக்கு என்னன்னா, இந்திய பெருங்கடல் எப்படி கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணுது, எப்படி இயக்குது, தீவிர புயல்கள் எப்படி உருவாகுது, கடல் சுழற்சிகள் எப்படி மாறுது, மீன் வளம் எப்படி சுருங்குது, மனுஷ வாழ்க்கைய ஓஷன் எப்படி ஷேப் செய்யுது, இதையெல்லாம் டீப்பான சயின்ஸ்ல ஆன்சர் பண்றது ரொம்பவே கஷ்டங்க.
ஆனா இந்த இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் 2 பேசிக்கலி என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கை, நம்ம ஃபியூச்சர், நம்ம பாதுகாப்பு இந்த இந்திய பெருங்கடலோட பல்ஸ்ல தான் இருக்குங்கிறாங்க. நண்பர்களே, நம்மோட இந்திய பெருங்கடல் இருக்குல்ல, வெறும் கடல் தண்ணி மட்டும் இல்லைங்க, இது உயிரோடு இருக்கிற ஒரு உடல். ஒவ்வொரு நீரோட்டமும் ஒரு ஹார்ட் பீட், ஒவ்வொரு அப்வெல்லிங்கும் ஒரு ரெஸ்பிரேஷனுங்க, ஒவ்வொரு பருவமழையும் ஒரு லைஃப் சைக்கிள்ங்க. இந்த கடல் அசையும் போது உலகமே மூச்சு விடுது, உலகமே பிரீத் பண்ணுது. ஆனா அதே சமயத்துல பொல்யூஷன், பிளாஸ்டிக் மாசுபாடு, கிளைமேட் சேஞ்சு, மீன் வளம் குறையிறது, கோரல் ரீஃப் அழிப்பு, இது எல்லாம் சேர்ந்து இந்த உயிரோடு இருக்கிற கடலை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்றோங்க. இந்த சூழ்நிலையில இந்தியன் ஓஷன் இன்டர்நேஷனல் எக்ஸ்பெடிஷன்ல முதல் இண்டெக்ஸ் வர இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் 2 வரைக்கும் விஞ்ஞானிகள் கடலோட மனச காது கொடுத்து கேட்க முயற்சி பண்ணாங்க. இந்த முயற்சி தொடரணுங்க. ஏன்னா கடல் நம்ம பாதுகாக்குது, நாமும் அதை பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஹெல்த்தி ஓஷன் கொடுக்கணும்னா கடல் ரகசியங்களை நம்ம கட்டாயமா புரிஞ்சுக்கணுங்க. அதுதான் நம்ம ஃபியூச்சருங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இன்னும் நிறைய அறிவுபூர்வமான வீடியோக்களை உங்களுக்கு தர முடியுங்க. நன்றிங்க. வணக்கம் நண்பர்களே.